கடந்த சில மாதங்களாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தார் சாலைகள் பழுதடைந்து வருவதால் அவற்றை பயன்படுத்துவதில் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டு வருகின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஒப்புதல் அளித்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நகரின் பல்வேறு இடங்களில் உள்ள தார் சாலைகள் சிமெண்ட் சாலைகளாக மாற்றியமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சிமெண்ட் சாலைகளில் பல்வேறு நன்மைகள் உள்ளன. இருந்த போதிலும் அவற்றின் உள்ள இந்த வழுவழுப்பு தன்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனால் வாகனங்கள் வழுக்கி விழுவதும், குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் பிரேக் போடும்போது கீழே விழும் அபாயங்களும் ஏற்படும். இது போன்ற சூழ்நிலை மழை காலங்களில் சாலைகளை பயன்படுத்துவதில் மேலும் சிரமத்தை ஏற்படுத்தும். இதனால் வாகன ஓட்டிகளுக்கும் பாதசாரிகளுக்கும், குறிப்பாக முதியவர்களுக்கு சாலைகளை பயன்படுத்துவதில் சிரமம் ஏற்படும். அரசாங்கம் இதுபோன்ற குறைபாடுகளை கருத்தில் கொண்டு பின்வரும் காலங்களில் சிமெண்ட் சாலையை சுற்றியுள்ள வாய்க்கால் பகுதியை முழுமையாக கட்டி அமைக்கவும், உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் மற்றும் அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை பணியில் அமர்த்தியும் இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். மேலும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும், குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் இந்த வழுவழுப்பு தன்மையை கருத்தில் கொண்டு குறைந்த வேகத்தில் வாகனத்தை ஓட்டவும், பிரேக் போடும்போது மிகுந்த கவனத்துடனும் இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி எந்த வகை சாலைகளை பயன்படுத்தினாலும் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து வாகனங்களை ஓட்டுவதே சிறந்த வழி என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.